ஷா வலியுல்லா தஹ்லவி முஹத்திஸ் தஹ்லி அவர்கள் ஒரு சாதாரண அறிஞர் கிடையாதுங்க. ஹதீஸ், தப்சீர், ஃபிக்ஹு எல்லா துறைகளிலும் ஆழ்ந்த அறிவு கொண்ட ஒரு முஜத்தித் அவங்க. இவங்க பிறப்பு ஆரம்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 1703 சிஇல பிறந்தவங்க. டெல்லியில. ஷா அப்துல் ரஹீம் இவங்களுடைய பெரிய தந்தை ஒரு பெரிய அறிஞர். சின்ன வயசுலேயே குரானை மனப்பாடம் செஞ்சவங்க. 5 வயசுலேயே பல இஸ்லாமிய அறிவுகளில் நிபுணராக ஆகிவிட்டாங்க. ஹஜ்ஜு பயணத்தின் போது ஹரமைன்ல கல்வி படிக்கிறாங்க. மக்கா மதினா போனாங்க ஹஜ்ஜு செய்ய. அப்போ அங்கே பெரிய ஹதீஸ் அறிஞர்களிடம் கல்வி படிச்சாங்க. இவருடைய பணிகள் சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல குரானை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர். இதனால் பொதுமக்களுக்கு குரான் புரிய ஆரம்பிச்சது. ஹுஜத்துல்லா அல் பாலிகா இவங்களுடைய பிரபலமான நூல். அந்த காலத்துல பிதத்துகள் அதிகமா இருந்து மதவிலை கண்மூடித்தனமாக பின்பற்றினாங்க. அப்போ இவங்க குரான் ஹதீஸின் பக்கம் அஹ்லுல் ஹதீஸோடைய மன்னஜில பயணிச்சாங்க. மக்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுடைய குடும்பமே நிறைய பேர் அறிஞர்களான ஆனாங்க, பிள்ளைகள்லாம். இவங்க அனஃபி மதகபை சார்ந்தவர். ஆனால் குரான் ஹதீஸ் தெளிவா இருந்தால் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. 80% அனஃபி மதகபுடைய விஷயங்களை